guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த மாதிரி கிட்ஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க அருமையான டேஸ்ட்டில் கிரிங்கிள் டாப்போட ஒயிட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒயிட் சாக்லேட்டுக்கு தேவையான நான் ரெசிபிக்கு உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. ஒயிட் சாக்லேட் நான் காம்பவுண்ட் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மைதா மாவு, அப்புறம் சுகர், அப்புறம் ஆயில், ரீஃபண்ட் ஆயில். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். எசன்ஸு, டாப்பிங்ஸு, அப்புறம் ஒரு முட்டை, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. யூஸ் பண்ணுறப்ப நான் எத்தனை கிராம் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது ஒயிட் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் பாயில் மெத்தடில், ஆனால் வெது வெதுப்பான சூடில் தான் மெல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒயிட் சாக்லேட் 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சாக்லேட் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சது மாதிரி, பால் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அதனால நான் ஒயிட் சாக்லேட்டை இப்படி வெது வெதுப்பான ஹீட் வாட்டரில் டபுள் பாயில் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 50 கிராம் நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டரோட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பவுடர் சுகர் 75 கிராம் சேர்த்துருக்கேங்க. நல்லா கணக்கில் வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அளவு கொடுக்குறேன். அளவு மாறாமல் நீங்கள் சேர்த்து வந்தீங்கன்னா அப்படியே எப்படி நம்மளுக்கு டார்க் ப்ரௌனிக்கு அப்படியே ட்ரிங்கிள் டாப் மேலே அப்படியே சாஃப்டாக எடுத்துகிட்டு வருமோ அதே மாதிரி ஒயிட் ப்ரௌனிக்கு வரும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆயில் போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டைங்க. நான் செய்கிறது காக்கில் வருங்க. காக்கில்னா ஒரு 300 கிராம் கிட்ட வரும். ஒரு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்னடா ப்ரௌனிக்கு இதுவே தேவையில்லைங்கிறாங்க, பேக்கிங் பவுடரே தேவையில்லைன்றாங்க, ஆனால் இதில் சேர்க்குறாங்களே. இதுவரை சேர்த்த பிளாக் ப்ரௌனிக்கெலாம் நம்ம டார்க் கலர் மில்க் ப்ரௌனி இதுக்கெலாம் சேர்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம அறவே பேக்கிங் பவுட்ரே இல்லைங்க. பேக்கிங் பவுட்ரு இல்லாமல் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் 60 கிராம்ஸ்க்கு மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா சளிச்சு நீங்கள் சேர்த்துட்டு விஸ்கு யூஸ் பண்ணி ஒரு கிளறினதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒயிட் ப்ரௌனி எல்லாமே என்னோட சன் தான் செஞ்சார். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி நம்ம அந்த விஸ்கை எடுத்தால் நம்மளுக்கு கீழே இப்படி லைட்டாக அந்த செமி சாலிடாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்காமல் இந்த பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சைனிங்காக இருக்குது. இப்போயே பாருங்கள், சைனிங்காக தெரியுதுல்ல, அப்படின்னா தான் உங்களுக்கு கிரிங்கிள் டாப்பு சூப்பராக தெரியும். இப்போ நம்ம கேக் டின்னில் நல்லா கார்னிஷ் பண்ணி ஆயில் போட்டு பேப்பர் பட்டர் ஷீட் மேலே எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம பேட்டர் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி நம்ம கேக் பேனுக்கு மாற்றிக்கிறணுங்க. மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 டேப் இப்படி லைட்டாக அதை ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு பேக் ஆகி வரும். இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரௌனி நல்லா வறண்டு இப்போயே நீங்கள் தரமாக நினச்சிக்கலாம். இப்போ எனக்கு 100% ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சூப்பராக வந்துடும். ஏன்னா எனக்கு இந்த பேட்டர் பக்காவாக அமைஞ்சிருச்சு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக என்னோடய ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் அருமையாக சூப்பரான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிரும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அந்த கிரிங்கிள் டாப்பு இப்போ பேக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு கண்ணில் தெரியுது பாருங்கள். இதே போல் தான் இந்த பெர்ஃபெக்டாக நான் செஞ்சுருக்க டபுள் சாக்லேட் மெத்தடாக இருக்கலாம், சாக்லேட்டு ப்ரௌனி மெத்தட், அப்புறம் மில்க் சாக்லேட் ப்ரௌனி மெத்தட் எல்லாமே இதே பக்குவம் தாங்க. அளவு மாறாமல் செஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லைட்டாக ப்ரௌனிஸ் வர்ற மாதிரி இருக்குது. நான் தொட்டு பார்க்குறேன், சென்டரில் லைட்டாக வெந்துருச்சு, உள்ளே மட்டும் கொஞ்சம் வேகலை. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் செட் பண்ணி வைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸுக்கு செட் பண்ணி வச்சேன். இப்போ ஒரு 5 நிமிஷம். எனக்கு இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி வேகிறதுக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா ஒட்டாமல் வந்திருக்கு டூத் பிக்கில். அப்போ பெர்ஃபெக்டாக சாஃப்டாக ஃபஜ்ஜியாக ஒரிஜினல் ஒயிட் சாக்லேட் ஃபஜ்ஜி ப்ரௌனின்னா இது தாங்க தரமான ப்ரௌனி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸுங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் சொந்த பந்தம் அனைவருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்படியே கூல்டவுன் ஆக விட்டுருவோம்.
அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு வாசமனத்தோட அப்படியே அந்த கிரிங்கிள் டாப்போட கட் பண்ணினா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக வாயில் எடுத்து வச்சா அப்படியே நாக்கில் சுவை நிற்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ப்ரௌனி கட் பண்ணுறப்பே அப்படியே மேலே உள்ள கிரிங்கிள் டாப்லாம் அப்படியே தனியாக வந்து அதை டேஸ்ட்டாக வாயில் வச்சு பார்த்தா அப்படியே நாக்கில் வச்சோன்னே கரையுதுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ப்ரௌனி. கட் பண்ணுறப்பே உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல, அப்போ உடனே இன்றைக்கே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது உங்களுக்கு செய்ய முடியாட்டி கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ப்ரௌனியை நான் சூப்பராக செஞ்சு கொடுப்பேன். இந்த ப்ரௌனியில் உங்களுக்கு எது சந்தேகம்னா எந்த நேரத்திலையா இருந்தாலும் எனக்கு இதில் தனியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட எனக்கு சந்தேகத்தையெல்லாம் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் லைவ் கிளாஸோடு நான் வச்சு நடத்துவேங்க. நீங்களே இப்போயே உங்கள் வீட்டில் சூப்பரான அருமையான ப்ரௌனி நீங்களே செஞ்சுருவீங்க. இப்படி ஒரு ப்ரௌனி நீங்களும் உங்கள் வீட்டில் என்னோட வீடியோவை பார்த்து செஞ்சிங்கன்னா இதே போல் பெர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.